ஐடியா. அதாவது இறைவன் கருணையால் மட்டும் தானாம் இந்த அறிவு அறிகிறதுக்கு ஆசை வருமா. அடுத்தது 100 கோடி போனால் 100 கோடி புண்ணியம் அதான் செய்தபடியாகத்தானாம் இது ஆசையே வருமா. அப்போ தான் இன்றைக்கு நான் ஷேக்கன் 4 பாட்டி இல்லை ஒவ்வொரு ஆளும் ஒரு உலகம். அது 7 ஞானப்படியில் முதலாவது சுப இச்சா. சொல்லுங்க. நான் உங்களை தான் பார்த்தேன், தானே இப்போ தான் பார்க்குறேன். என்ன தேங்க்யூ. சுப இச்சா தப இச்சா விசாரணா தனுமானசி சத்தி அப்படி போகுது 7. அதில் முதலாவது சுப இச்சா. என்ன சுப இச்சா? அது யோக வைட்டாலும் நல்லா இருக்குது. ரொம்ப சுழலில் பிறவி சுழலில் தப்பி சந்தோஷமாக இருக்கிறது ஒரு வழி இருக்கிறதா இல்லையா அந்த கேள்வி வருமோ வந்து அதில் பேர் தான் சுப இச்சா. இப்போ அதே நிறைய பேருக்கு வரல, நம்ம கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு. சரியா? எஸ். இப்போ இன்னொன்று நான் அன்றைக்கு இதயத்தில் பட்டதை நான் சொல்ல போகிறேன். உங்களை எல்லாரையும் பார்த்தது பிறகு துறவு தான் சந்நியாச வாழ்க்கை தான் இதுக்கு ஒரே ஒரு வழி உண்மையில் இதில் போகிறதுன்றது நான் இந்த கிளியரை பார்த்தேன். நான் வேறு வழியை எவ்வளவு நான் மெட்டில் வந்துட்டு நான் மெட்டில் கொழும்புக்கு போ மெட்டிக்கல போ என்ன வேணா ஊர் நான் இல்லைண்டா இல்லை ஓமண்டாவும் துறவில் தான் முடியும். நான் அப்போ இந்த சத்தியம் பதாமி நான் பார்த்து களைச்சி போய் இப்போ தான் நினைக்கிறேன் திஸ் இஸ் ரைட். வேறு வழியே இல்லை. அவனுக்கு ஒன் பர்பஸ் ஏன்னோ சிம்பிள். ஏன்னோ ஐ வாண்ட் டு பி ஹாப்பி சிம்பிள். ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன் வர முடியாது. எஸ். அது விவேகானந்த வந்தவரெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். ஏன் இந்த மகான்கள் எல்லாம் பாருங்க ஞானம் அடைஞ்ச டப்பில் போன எல்லாருமே துறவிகள் சன்னியாசிகள். துறவி வேறு சன்னியாசிகள் பெனியில் வரண்டா அந்த ஆஸ்பெக்டில் ஒரு 35 அவங்கள்ட்ட இல்லாமல் நீங்கள் காலை வைக்க முடியாது. அதை கொஞ்சம் இதயத்தில் வச்சுக்கொள்ளும். ஐம் வெரி சீரியஸ். ஸோ சுபேச்சா வெண்டைக்கு வந்த 4 பேரில் அவங்க ஒருவருக்கு சுபேச்சா இல்லை. ஏன் அவங்க நாங்கள் ஓகே ஏன்னா நாங்கள் செய்கிறது சரி, நாங்கள் நடக்கிறது சரி. ஆனால் நீ ஏன் சுவாமியாரை பார்க்க வந்தாய்? நீ சரி சந்தோஷமாக இருந்தா வீட்டை இருக்க வேண்டியா? நேரையும் பார்க்க வந்தாய் சொல்லி ஆமாம் கிளியர். எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. சம்திங் ராங் சம்வேர் இல்லையா? நீ சொன்னால் கேட்கவும் மாட்டேன். அது வேறு விஷயம். நான் பார்த்தேன் இல்லை. நான் என்ன சொல்லணும்? ஒரு மணித்தான் அதான் சொல்லி கொண்டிருக்கேன். நீ ஒன்று திரும்ப கேட்குறாங்க. என்ன சொல்லுவான்டா, நம்மளாவது கொஞ்சம் கண்ணை முடியுங்கோ, பட்டது போதும் இல்லை, அடித்தது போதும், அணைத்திட வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றில் தேவாரமா அது. ஏய் லோகேஷ், எஸ், அடித்தது போதும். இவள் சொருவம் அடிக்க சொல்லுவாள், அடித்தது போதும்னு சொல்லுவாள். நான் அடிக்க வேண்டிய இல்லை வார்த்தை இது. என்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், சுப இச்சா. இந்த சக்கரத்துலேருந்து நான் வெளியில் வந்து தான் தெரியணும். அதுக்கு என்ன வழி? அதான் இருக்கு. அந்த சுப இச்சா வந்தால் அதை எப்படி அடையிற? நீ தேடுவாய். வராட்டி எப்படி தேடுற இல்லையோ? எஸ் சரி, நான் வைக்கலையா? அப்போ இதை தான் நெருப்பு போட்டு வளர்க்கணும். எதை? சுப இச்சா, ஆசை. ஆசை தான் பாருங்கள். அதுலேயும் முதலாவது ஆசை சொல்லி, அதாவது ஞானப்பது 7வது படிக்க கூட முதலாவது என்ன? ஆசை. இந்த ஆசை இனஃப் இஸ் இனஃப். பேஸ். அப்போ சுப இச்சா. அப்படியே இப்போ நல்லா நம்மளாவது யோசிச்சு பாருங்க. இதை சொல்கிறது லீலை. எங்களை தான் சொன்னார். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் லெக்சர்லாம் எனக்கு வேண்டாம். லீலை. இன்றைக்கி நான் படித்தேன். நான் காஸ்மிக் ஜோக்கு நான் கடைகளில் போய் கொண்டிருக்கேன். இன்றைக்கி காலங்காலத்தில் 5:45 என்னடா நடக்குது? ஜோக் என்ன? உண்மையும் தான் இல்லை என்ன? இறக்குறது வர்றது போது என்னடா ஜோக்? அதில் காஸ்மிக் கேம் என்று இருக்குது. அதில் விளம்பரப்படுத்துகிறார். ஒரு கம்ப்யூட்டர் என்னது, கம்ப்யூட்டர் கேமா என்னது கேமா என்ன சொல்கிறேன் கேமா அதில் நீ தோல்வி அடைய மாட்டேன். அது ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன்னா நீ எப்படி தானே வெற்றி அடைவேன். அதை ஒன் பண்ணி நீ விளையாடினா அவன் சொல்கிறான் பி போரிங். தோல்வி அடையாமல் அந்த ஆனந்தம், ஒரு டென்ஷன் இல்லாமல் ஜோ இல்லை, விளையாட்டு இல்லை.
நான் அது உதாரணமாக சொல்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் ஒன்று எடுத்துகிட்டு அந்த டைரக்டர் முன்னுக்கு வந்து சொல்கிறாராம், கதை தான். இதில் வந்த அத்தனை பேரும் என்ன நடிகர்கள், இது உண்மை ஒன்றும் இல்லை இதில் அப்படின்னு அவன் முதல்ல விளங்கப்படுத்தி போட்டு படம் தொடங்கினா நீ யாராவது நேரம் எழும்பி போயிடுவாங்க. கேட்கணும் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த கேம் காஸ்மிக் கேம், இந்த லீலை அது உண்மை என்ற அந்த சஸ்பென்ஸ் அதெல்லாம் இல்லாமல் மஜானையா ஆனால் சந்தோஷம் மகேஸ்வரன் யோசிச்சு பாருங்க இல்லை. ஆனால் கேம் தான், விளையாட்டு தான். ஆனால் அதுலேயும் சரி ஓகேயா. அப்போ இந்த விளையாட்டு என்று முடியுங்க சொல்லி சுமேஷ முடியுங்க. அறியிற இணைக்க சொல்கிறல இது விளையாட்டு தான். எஸ் அதையும் சரி. அடுத்தது விளையாட்டு தான் என்று தெரியும். எங்கேயோ ஒரு மூலையில் இப்போ நீங்கள் படம் பார்க்க போகிறோம் இல்லை, நானும் பார்த்துட்டேன். படம் வந்து வரக்குள்ளே அது கையிலஞ்சி எல்லாம் நனைஞ்சு போயிடும் இல்லையோ. அவங்களுக்கு படம் வந்துன்னு தெரியும், ஆனால் அப்படியும் அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லையோ. அழுவாங்க, சிரிப்பாங்க இல்லை. அவனுக்கு உதைக்கொண்டு போல இருக்கும் அந்த வில்லனுக்கு. நடந்த கதை வித்யாசாகர், அது அவர் பேரே வித்யாசாகர், அவ்வளோ படித்த மேதை. அது பெங்காலில் நடந்தது. அது ஒரு ஆக்கள் நடிக்கிற ஒரு ட்ராமா. அப்போ அவரை கூப்பிட்டு கௌரவிக்க முன்னுக்கு வச்சேன். அவர் பார்த்து கொண்டிருக்கார். அது அந்த மாதிரி அவர் நல்ல கெட்டிக்கான நடிகர்கள் நடக்குது. உண்மையாக ஆக்கள் தான் நடிக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கா. அதில் ஒரு ரேப் கேஸ் கொண்டு வருது இல்லை. ஆனுக்குள்ள இவர் தண்டை சிலிப்பர் எடுத்துக்கொண்டு படா அடிக்கிறார். நாடை நின்று போயிட்டு இன்னொன்று அவன் காலில் விழுந்து சிலிப்பரை வேண்டி தலையில் வச்சு, நான் இவ்வளோ காலத்தில் நடித்த நாடகத்தில் முதலாவது பரிசு இன்றைக்கு தான் கிடைச்சது. அந்த பெரிய அறிவாளியே இது ட்ராமா ஒன்று மறந்துட்டார். பியூட்டிஃபுல் இல்லையா? அவ்வளோ ஒரு ஆவேசம் டாய் அட்டி ஒன்று. அப்படி தான் நம்ம செய்கிறோம். அவரை விழிச்சிட்டா அது வேறு விஷயம். சரி கிளியரா. அப்போ நம்ம எங்கேயும் ஒரு ஓட்டை போடணும் இந்த விளையாட்டுக்கு. படத்தில் நான் படத்தை ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு தெரியும் படம்னு தெரியும், அங்கேயும் ஆளுவோம், எல்லாம் சிரிப்போம், உதைப்போம், எல்லாம் செய்வோம் இல்லையோ. ஓகே கிளியர். அப்போ அது மாதிரி இந்த காஸ்மிக் பிளே லீலை திருவிளையாடல் இது என்ன, இதுவும் என்னது திருவிளையாடல் ஒன்று. சரியில்லை திருவிளையாடல் அட்டுவிலாம் செய்து போட்டு இல்லை, அதான் ஒண்டர்ஃபுல். எஸ். அப்போ ஏகோகம் பகுஷ்யாமா இதுதான் அடிப்படை சத்தியம். இப்போ இது வேதங்களில் வருது, இது பிரதானி உபனிஷத்தில் வருது. நான் ஒன்றாயிருக்கிறேன், பலவாக போகிறேன். அருவமும் உருவமாயி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பு கருணை கூர் முகங்கள் ஆறு. அதுக்கப்புறம் வந்துட்டு முருகன் கரங்கள் 12 கொண்டு எங்கே நான் 12 கையும் 6 முகம் எங்கே பார்த்தேன் உடனே சொல்லி அவ்வளோ உண்மையில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். 12 கையும் 6 முகம் தாய்மான ஒரு கோயில் இருக்குது, அது அங்கே முதல் தினமா கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனம். எதுக்கு? உலகம் அதில் எல்லாமே வந்துட்டு அருவம் அதான் ஒரிஜினல் அங்கே இருக்குது. அப்போ நம்ம இவ்வளவு அறிவு இருக்குது தானே, தயவு செய்து இதை கொஞ்சம் கிள்ளுங்க. சிலவில் நான் தூங்கி கொண்டிருக்கேன், கிள்ளி முடிச்சு ஹே கமான் பேக்கப் அப்போ சுப இச்சா. அப்போ இதில் வெளியில் வர்றதுக்கு அதை முதலே நான் சொல்லிட்டேன், இறைவன்ற கருணையும் இல்லை நம்ம செய்த புண்ணியம் ரெண்டும் இல்லாமல் முடியாது. அவள் அதை செய்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு யாரோ வந்தான், நான் சொன்னேன் நீ படிப்பிச்சு நீ இல்லை முதல்ல கொடுக்க தொடங்கும். உன்னை நோயும் போகாது உன்னை மனையும் போகாது, நீ கொடுக்க தொடங்கும். ஒரு 10 ரூபா இருந்தால் 5 ரூபா கொடு. நான் சொன்னேன் இன்றைக்கு ஒரு அவன் செய்ய மாட்டாங்க, ஆனால் சொல்லியாச்சு சரியா. எஸ் சுப இச்சா. அப்போ இன்னொன்று பரீட்சை லோகான் இன்றைக்கு அப்படி சொன்னேன். வளைச்சிப்பார் உடம்பை பார்க்க போனால் நம்மளோட அம்மா அப்பா, உங்களோட அம்மா அப்பா இல்லை, எந்த அம்மா அப்பா இல்லை, தான் அப்பா இல்லை
இருக்கா உங்களப்பா அப்போ கண்ணை முடிச்சு அது சொல்ல பரீட்சை லோக்கான்னு கண்ணை முடிச்சு பாரு நடக்குங்க உடம்பு என்ன நடக்கேண்டா ஒரு தெளிவு வரும். ஓஹோ யாரை உடம்பாக இருந்தாலும் இல்லை அது வந்து இருந்து போகும். அதுக்குள்ளே இருக்க நான் வரவும் இல்லை போகவும் இல்லை இருக்கிறேன். சொல்லுங்க இருக்கிறேன். ஐ ஆம் சொல்லுங்க. ஐ ஆம் சொல்லுங்க. ஈஸ்னஸ் சொல்லுங்க. சத்து சத் கண்டா இருக்கிறது. அதுக்கு மாற்றம். அப்போ கண்ணை முடிச்சு பரீட்சை லோக்கான்னு சொல்கிறா விசாரம் பண்ணு விசாரம் பண்ணு. ஆனால் 8:31 ஆண்டா முதல்ல யார் கேட்குறேன் கேளு இல்லை. நான் இத்தனை பேர் ஆண்டே சொன்னான். ரிஷிகேஷில் ஒரு பெரிய மகான் அவர் பெஞ்சா சிமெண்ட் பெஞ்ச் இருக்குது நிறைய. அவர் அப்படியே கூட இருந்து கொண்டிருக்கார். பெரிய ஞானியும் பக்தரும். அதில் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிற்கிறார். எனக்கு தெரியுது இது சாதாரண ஆள் இல்லை. இப்போ என்ன பாவன்னு கேட்டால் எனக்கு உடம்புல ஜிலுக்குது. என்ன நான் செத்து ஒரு வருஷமாகுது. எனக்கு சரியான முறையில் இவங்க அந்த புதிர்கடன் ஒன்றும் செய்யலை. அதனால் அலைஞ்சு கொண்டுருங்க எனக்கு உதவி செய்யுங்க. அவர் போய் செய்து என்ன அப்புறம் அவர் வந்து ஒரு இந்தியாவில் படம் எடுத்துங்க. அதில் பேர் பூத் என்ன பேய் பூத் பேய். இப்போ அழகான படம். அதில் இந்த கர்ம காண்டத்தை பற்றி அழகாக சொல்கிறான். அப்போ ஒரே ஒரு மகன் அவனுக்கு. அவன் அமெரிக்கா பொண்ணு பிடிச்சிட்டு போகிறான். மகனே போதாப்பான்னு பின்னால் ஓடி அவன் போயிட்டான். இவர் ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துட்டார் அந்த வீட்டில். அப்போ அவன் இல்லாமல் இவர் அந்த வீட்டில் அவர் இருக்க கடைசியாக அதில் ஒரு இன்னொரு குடும்பம் அவங்க வந்து இருக்க வருது. அதில் ஒரு சின்ன ஒரு பையன் அவனையும் இவரை பார்க்குறான். மற்றவர்களும் பார்க்கல. அது அவனோட கதைக்கிறான். அவன் உண்மையை சொன்னார் இப்படி நடந்தது. உண்ட மகன் எங்கே அவன் அமெரிக்காவில் இருக்கான். அவன் வந்து இதை செய்தால் தான் முடியுமென்னு சொல்லி கடைசி அந்த மகன் எல்லாம் ஒழுங்கு பண்ணி அவனை வரவழைச்சி முறைப்படி இந்த பிதிர்கடன்லாம் செய்து அவருக்கு முக்கிய பூத்த அழகான படம். அது அந்த தத்துவத்தை விளங்கப்படுத்த செய்கிறாங்க. இதெல்லாம் ஜோக்கு இல்லை. அந்த உயிர் இருக்கிறது என்ன ஒரு உடம்பானே போச்சு. என்ன இவ்வளோ வரண்டா பரீட்சை லோக்கான் கண்ணை முடியுங்கோ பாருங்கோ. இந்த உலகம் இறைவனின் ஆனந்த தாண்டவம். அவர் சுவாமி சிவானந்தர் அற்புதமான வார்த்தை. இன்எக்ஸாரபிள் ஜாய் ஆஃப் காட் இஸ் திஸ் கிரியேஷன். அவர் அடக்க முடியாத ஆனந்தம் தான் இந்த உலகம் வேண்டா. அவன் நம்ம தொடர்றதெல்லாம் துன்பமாக இருக்கே. துன்பம் இல்லை. ஏன் கோப்பிடின்னு சொல்லி கோப்பிடின்டா இதுக்குள்ளே களிமண்டான் இருக்கு அவ்வளோதான். ஸோ வேக்கா என்ன பார்த்தீங்கண்டா நோ. இப்போ இந்த தூள உடம்பு இல்லாமல் இந்த சூக்ஷ்ம உடம்பு இயங்க முடியாது. இந்த உடம்போட முக்கியத்துவத்தை இல்லை எல்லா இடத்துலையும் வருது. யோசிச்சு பாருங்க. இது இப்போ நம்ம உடம்பு விட்டது பிறகு அவர் இன்னொரு உடம்பு எடுத்தால் தான் அவரை கர்மவினை அவர் அனுபவிக்க முடியும். அப்போ அப்படி பார்க்கணும். இந்த உடம்பு ஸோ இம்பார்ட்டன்ட். உள்ளம் பெருங்கோயில் முடியுங்க ஊனுடம்பு ஆலயம் என் பெருமாண்ட கோயில். இப்போ அதுக்கு முக்கியத்துவம் உடம்பு வேணும் அப்படி சொல்லக்கூடாது. இன்னொன்று அது தவறு. அப்போ ஈவன் தூள உடம்பு முக்கியத்துவம் சூக்ஷ்ம உடம்பு. அதாவது நான் எனது கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு வேணும். சரிதானே? ஆனால் அனுபவிச்சு கொண்டிருக்குள்ள திரும்பவும் வாரா நிலைக்கு நீ செய்யலாம். அதுதான் இந்த இறைவன் கொடுத்த இந்த உடம்பு இந்த மனித பிறவியில் திரும்பவும் இந்த சக்கரத்துக்குள்ளே வராமல் நீ தப்பலாம். வேணும் வேண்டாம் வேணாட்டி போக வேண்டியான் இல்லையா? அப்போ சுப இச்சா பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கேன். சுப இச்சா ஏதாவது போதும் இல்லை இனி வேண்டாம் அப்படின்டா அவங்கள வெளியே அடைச்சோன்னு அடுத்த பிறவி வரும் போகணும். ஆனால் நீ தீர்மானிக்கலாம் என்ன பிறவி எடுக்கிறேன்ட்டு. அது உன்ன கையில் இருக்குது. எஸ் அது இருக்குது. நீ உண்ட நடத்தையால் உண்ட புண்ணியத்தால் உண்ட பிரார்த்தனையால் உண்ட ஆசையால் எல்லாத்தாலேயும் இந்த பிறவியை நீ தீர்மானிக்கலாம். எஸ் அது வெரி பவர்ஃபுல். சாதாரண முடியாதானே முடியும். சரியானே? அப்போ ஈவன் அடுத்த பிறவியை கூட உண்ட கையில் இருக்கே. என்ன அதான் சொன்னேன். எவ்ரி திங் இது உண்ட நாங்கள் இப்போ சொல்லி நீங்கள் வருவீங்க என்ன தெரியும் 14 நாளாக அதில் நாங்கள் ப்ராக்டிக்கல் டாபிக்ஸ் ஃபார் லைஃப் லாங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் முதலாவது நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ் ஒன்று முதலாவது. யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ரெண்டாவது. யுவர் மைண்ட் டிட்டர்மின்ஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் மூன்றாவது. யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ் நாலாவது.
த பவர் ஆஃப் டெய்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் 5வது. வேர்ட்ஸ் கிரியேட் யுவர் வேர்ல்டு 6வது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரியண்டு நான் சொல்கிறது இந்த வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. 7வது ஹூ ஆம் ஐ. இது முதல் 3 நாள் இதை செய்ய போகும், அதுக்கு பிறகு மற்றதை செய்வோம். சுபேட்சா பார்த்தீங்களா எங்கே இருக்குது அவ்வளவும். நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள்கிட்ட இருக்கோம். உதாரணத்துக்கு அம்மாவும் நான் இந்த கோயிலுக்கு போனேன், இவன் சொன்னால் நான் இதுக்கு பிரார்த்தனை பண்ணேன். நான் சொன்னேன் கடவுள் உனக்கு அதை கொடுக்க மாட்டாள்னு சொன்னேன். அவன் கொடுக்க மாட்டான். நான் சொன்னேன் நீ செய்ய வேண்டியது உன்ற கையில் இது இருக்குது, நீ அதை செய்யாமல் அவரோட பிரார்த்தனை பண்ணுறாரு, பண்ண மாட்டான். அது சொன்னேன். பல விஷயங்கள் இந்த சுப இச்சை நீ பேஸ் பண்ணிங்கன்னா இறைவன் நமக்கு இந்த அதி உயர்ந்த சுதந்திரத்தை அடையிறதுக்குரிய அத்தனை வசதிகளை முடியுங்கோ கொடுத்துருக்கிறார். சந்தேகமே இல்லை. இப்போ எனக்கு உண்மையிலே இன்றைக்கு ஒரு 3 நாளாக ஒரு டிப்ரெஷன் சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் உன் கண்ணீர் நீர் வழிந்தால் என் கண்ணீர் உதிரம் கொட்டுதடிண்டு நல்லா தெரியுது. என்ன நல்ல வழி இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு வேணாம் யூ கெட் லாஸ்ட். ஆனால் மாட்டிக்கொண்டு முடியுங்கோ முழிக்க போகிறார்கள். டூ லேட். நான் இப்படி சொன்னேன் 2 விஷயம் உங்களை சொல்லக்கூடாது வாய். ஐ ஷுட் ஹவ் டன். அது அழகான ஒரு அறிவுள்ளவன் இந்த 2 வார்த்தை வராதான் ஞானின்னு சொல்லுங்கள். ஒன்று ஐ ஷுட் ஹவ் டன் திஸ், இதை நான் செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யலை. ஒன்றும் ஐ ஷுட் ஹவ் டன், மற்றது ஐ ஷுட் ஹவ் டன் இட், இதை நான் செய்திருக்க கூடாது ஆனால் செய்துட்டேன். இது 2ம் ஒரு அறிவுள்ளவன் வாயில் வராது. உங்கள்கிட்ட எல்லாட்டையும் வரப்போகுது. அப்போ என்ன செய்யணும், இதை தவிர்க்கிறது பாருங்கள். இவ்வளோதான் சிம்பிள். நான் வாழ்க்கையில் இதை நான் செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை, இதை செய்திருக்கக்கூடாது அதை செய்தேன், இது 2ம் வராத அளவுக்கு வாழ பாருங்கள். ட்ரை பண்ணுங்க. வெரி டிஃபிகல்ட் பட் முடியும். என்ன வாழ்க்கை நான் ஓனஸ்ட்டாக சொல்லுவேன், இது 2 எனக்கு இல்லை. அப்படி கவனம் வாழ்ந்தது வாழ்க்கையில் இல்லை ஒன்று சொல்லுவோம், அப்படி வராது. எதை செய்யணுமோ அதை செய்யுது, எதை செய்யக்கூடாது செய்யலை, முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். அப்போ சுபேச்சால விஷயம் என்னென்னா இல்லை கண்ணை முழிச்சு ஜஸ்ட் லுக் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி சொல்லுங்க. சிம்பிள். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஃபார் ஆல் த டைம், எப்பவும். அதுதான் பாயிண்ட் இல்லையோ. அப்போ அதை ஒரு பேஸாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தான் சொன்னது ஐ வாண்ட் சாய்ஸ் இன் யுவர் ஹேண்டு. மற்றவனுக்கு கொடுக்காங்க. ஏண்டா உண்மை இல்லையேப்பா. அது பெரிய இந்த ஜோக்கில் காஸ்மிக் கேமில் இது பெரிய விஷயம். நாம் எல்லாரும் சொல்கிறோம் அவர் தான் காரணம், இது நடந்தபடியாக நான் கவலையாக இருக்கேன் சொல்லி இல்லை. நோ, அதில் ஒரு திடத்துக்கு வந்துடணும். எங்கே ஒரு இடத்துல இன்னும் நான் தான் சொல்லுங்க. தீது நன்றும் பிறதர வாரா தமிழில் அற்புதமாக அச்சடித்த மாதிரி வச்சுருக்காங்க ஐயா. தீதும் சொல்லுங்க. இது நடந்த அற்புதமான கதை. நான் வவுனியாவில் ஃபார்ம் ஸ்கூலில் படித்து கொண்டு நான் நல்ல அற்புதம். அதில் இந்த சேகுராது வந்து நாங்கள் வந்து ஓடினா எங்கே போடுறது, அவன் மிலிட்ரிக்காக அதெல்லாம் முடிக்கிறான், நாங்கள் யங் பாய்ஸ் அவன் சொல்லலாம் ஓடுங்களான். அப்போ என்னோட அந்த ஸ்கூலில் படித்த ஒரு பையன் அவர் இந்த அவனோட வீடு எங்களுக்கு தெரியும், போயிருக்கேன். அங்கே போய் சொன்னோடனே வாமான்னு சொல்லிட்டு இல்லை. அப்போ தெரிந்தானே அவங்கெல்லாம் கொஞ்சம். அப்போ நான் சாப்பாடு தான் தூங்கி நான் சஜீவதி அப்படி இவங்க நம்மளை கவனித்து கொள்கிறாங்க, நம்ம ஏதாவது செய்யணும். நாங்கள் ஒரு 3:30 மணிக்கு 2 பேர் எழும்பி மம்பட்டி இதெல்லாம் முதல்ல பார்த்து வச்சுட்டோம். போய் வயல் சின்ன ஒரு இது ஒன்று இருந்த ஒரு கார்டன், இதில் ஒரு இது வயிறு வைக்கிற இடம் முழுதும் புல்லெல்லாம் எடுத்து கொப்பி வரங்கெல்லாம் போட்டு இது பண்ணோன்னு அவர் அப்பா ஒரு 7-8 மணிக்கு அது எப்படியே 2 தேடி பார்த்துட்டு ஆக்களை காணல வந்து பார்த்தா நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஒவ்வொரு உண்மையை 2 பேரையும் காட்டி கண் கலங்கிட்டேன் அவருக்கு. என்னோட மானி செய்தான், ஐயா நீங்கள் எங்களை நீங்கள் வராமல் இருந்தால் நாங்கள் செத்துருப்போம், அவன் சுட்டுருப்பானோ இல்லை, உயிரை காப்பாற்ற நன்றி ஏன்னுட்டு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஓட்டோகிராஃப் ஒன்று இருந்தது. அப்போ அவர்கிட்ட கொடுத்தேன். இது அடுத்த நாள் வெளிக்கிட போகிறோம், போய் சாந்தியாக போய்ட்டு மகனே தீதும் நன்றும் பிறர் தர வார். அவர் பிரின்சிபலாக இருந்தார், படித்தார், இவ்வளோ தான் எழுதி கொடுத்தார். சொல்லுங்க. இது 99.9 ஆக்களுக்கு இந்த நம்பிக்கையே இல்லை. ஆனால் இது உண்மை. தீதும் நன்றும் பிறர் தர வார். உனக்கு நீ தான் நண்பன். பகவத்கீதையில் தெளிவாக இருக்குது. உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன். ஆவே நீ நண்பனாக வாழு.
பகைவனா வாழாது. பகவத்கீதை அதுக்கு மேலே அத்தாரிட்டி என்ன வேணும் உங்களுக்கு? கிளியே. ஸோ சுப இச்சா இல்லை, அதை பாருங்க. எந்த வாழ்க்கையில் தீதும் நன்றும் நானே காரணமாக இருந்தால் நான் நல்லது தான் சூஸ் பண்ண போகிறேன். ஐ சூஸ் திஸ். சரியானே? அதை சூஸ் பண்ணுங்க. ஏனண்டா சொல்லி எத்தனை வயது? 52. ஓ சரியா? இப்போ 77, 20 வருஷத்துக்கு யங்கு. 20 வருஷம் யங். நான் இந்த பார்த்தேன் கொஞ்சம் பேர். நான் புட்டாண்டா ஓல்டு மேன். புத்தான்றது வேறு, புத்தர் இது புட்டா. கரெக்ட். 20 வருஷம்.